இரவு உறங்கச் செல்லும் முன் உங்கள் அனைவருக்கும் இரவின் சிந்தனை. நமது வாழ்வில் ஆசைப்படுகின்ற பொழுது எல்லா விஷயங்களையும் அடைந்து விடுவதில்லை. பல ஆண்டுகள் கழித்து அதை அடைந்துவிட்டால் அதன் மீது உள்ள ஆசை பறந்து போய்விடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒற்றைக்கு ஒரு மகன், தனது தாயை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அன்பு மகன். ஆனாலும் சிறிய வயதிலேயே அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. அந்த ஈர்ப்பு ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, ஏறக்குறைய 18 ஆண்டுகள் ஒரே பெண்ணின் மீது அவன் கொண்ட ஈர்ப்பு மலர்ந்து மலர்ந்து காதலாக உருவெடுத்து திருமணம் என்ற நற்கனியை அவன் பெறுகிறான். ஆனால் 18 ஆண்டுகளாக தவமாய் தவமிருந்து ஆசையாய் என்றாவது நாம் இவளை முழுமையாக அடைந்துவிட மாட்டோமா, அன்பு மனைவியாக நாம் பத்திரமாக பார்த்து கொள்வோமே என்றெல்லாம் எண்ணி எண்ணி திருமணம் முடித்தவன் திருமணமாகி ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளே மன விரிசல்கள், மன கசப்புகள், இதனால் குடிக்கு அடிமையாகி கடைசியில் வாழ்க்கையின் தோல்வியின் விளிம்பிற்கே சென்று விடுகிறார். ஆம் அன்புக்குரிய நல் உள்ளங்களே, நமது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் மீது ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் ஆசைப்பட்ட பொருட்கள் நமது கரத்தின் மீது கிடைக்கின்ற பொழுது அந்த ஆசை பறந்து போய்விட்டிருக்கும். எனது வாழ்க்கையில் நான் இறையியல் பயின்ற பொழுது என்னோடு உடன் பயின்ற அன்பு தோழருடைய ஒரு அனுபவம். சிறிய வயதிலிருந்தே அவருக்கு வான் ஊர்தியில் செல்வது தளராத ஒரு ஆசை. எப்பொழுதெல்லாம் வான் ஊர்தி மேலே நோக்கி பறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்றாவது ஒரு நாள் பறந்துவிட மாட்டோமா, அந்த ஆகாயத்தின் மீது பறந்து கீழே உள்ள சின்ன சின்ன வீடுகள், மனிதர்களை நாம் பார்த்து ரசிக்க முடியாதா, கடல்களை பார்த்து களிகூற முடியாதா, மேகத்தின் அருகே செல்ல முடியாதா என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஆசை அவனுக்குள் அதிகமாக இருந்தது. காலங்கள் உருண்டோடியது, நேரங்கள் சென்றது. இதோ அவன் இறையியல் பூனையில் படித்துக் கொண்டிருந்த ஒரு நேரம், ஒரு நாள் ஒரு அலைபேசியில் வருகிறது, உனது அப்பா இறந்து விட்டார், உடனடியாக நீ விரைந்து வா, அடக்கச் சடங்கு நடக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைத்தது ஒரு அருமையான ஒரு வானூர்தி. சின்ன வயதில் அவன் ஆசையாய் பார்த்த வானூர்தி, சின்ன வயதில் ஆசையாய் பயணிக்க நினைத்த வானூர்தி, கடைசியில் அவன் பயணமோ இருண்டு போயிருந்தது. அவன் ஆசையாய் அமர்ந்து ருசிக்க நினைத்த பயணமானது சோகமாக கண்ணீரோடும் கம்பலையோடும் முடிந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுகின்ற பொருட்களோ மனிதர்களோ அது கிடைக்கின்ற பொழுது அவர்கள் மீது உள்ள அந்த பொருட்கள் மீது உள்ள ஆசை பறந்து போய் விடுகிறது. வாழ்க்கையில் உறவுகளும் இதோ நம்முடைய உணர்வுகளும் நிச்சயமாக ஏதோ நீண்ட காலம் நீடிப்பது கிடையாது என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை அடைந்துவிட்டால் அந்த அடைந்துவிட்ட பொருட்களை தயவு செய்து களங்கப்படுத்தாமல், தயவு செய்து அதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் உறவுகளுக்கு உயிர் உண்டு. நீங்கள் பார்த்து ரசித்து அந்த நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்த பொருட்களுக்குள் உயிரும் இருக்கிறது. காரணம், சில பொருட்களை நாம் பார்த்து ரசித்து ஏங்கிய நாட்கள் எத்தனையோ உண்டு அன்புக்குரியவர்களே. ஆக இந்த அருமையான வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நினைத்து பார்க்கிறேன். இந்த இரவு வேளைக்குள் நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எல்லோருமே ஆசையாய் அடைந்த பொருட்களோ மனித உறவுகளோ நம்மில், மனதில், நம் உள்ளத்தில், நம் எண்ணத்தில், நம் கரங்களில்
பத்திரமாக இருக்கிறதா, அல்லது உதாசீனப்படுத்தி அந்த உறவை, மனிதர்களை, இன்னும் பொருட்களை பரிதவிக்க விடுகின்றோமா? சிந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான இரவு வணக்கம்.